ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறார்கள் என்று கேட்டால், நான் தான் அல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி மார்க்க அறிஞர் என்று பேர் எடுத்திருக்கிறார்கள். பகிரங்கமாக நானே அல்லாஹ் என்று சொன்னவர்களும் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமான சிலரை சொன்னால் உங்களுக்கு தெரியும். அவங்களெல்லாம் அவுலியாக்கள் என்றவங்களாம் சொல்வார்கள். இந்த சுன்னத் ஜமாத்துடைய ஆட்கள் எல்லாம் இவர்கள் நான் சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்வார்கள். மூலது கிதாபுகளெல்லாம் இவங்களுடைய பேரை சொல்லி இவங்க பொருட்டால் துவா செய்வார்கள். இதில் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால், அந்த அபு யசீதுல் பிஸ்தாமின்னு ஒரு ஆள் இருந்தார், பாரசீகத்துக்காரர், ஈரான்காரர். இவர் ஹிஜ்ரி 108 பிறந்தவர். 108 இந்த முசீபத்து வந்துருச்சு. இஸ்லாம் திருக்குரான் அருளப்பட்டு 108 வசனத்துக்குள்ளேயே குரானோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 108 பிறந்த இந்த பிஸ்தாமி, அபு யசீத் பிஸ்தாமி என்கிற இந்த ஒரு ஷைத்தான், இவனை மகான் பெரியார் என்று சொல்வார்கள். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் தான் அல்லாஹ்ங்கிறான், நான் தான் இறைவன் என்ற சுபஹானி, சுபஹான் அல்லான்னு சொல்லுவோம்ல, அல்லாஹ் தூய்மையானவண்டு, அந்த இடத்துல வந்து அல்லாஹ் எடுத்துட்டு நான் சேர்த்துக்கிறான். சுபஹானி, நான் தூய்மையானவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு கருத்தை விதைக்கிறான். ஆனாலும் அப்போதும் சிலர் அவனை கொண்டாடுகிறார்கள். எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் என்று விளங்காமல் கொண்டாடுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், ரஃபானி அல்லாஹு ஃபகாமனி பைன எதைகி, அல்லாஹ் என்னை மேலே கூட்டிக்கிட்டு போய் அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டினான். அல்லாஹ் வந்து இவரை கூட்டிகிட்டு போனானா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கிடச்சிட்டு போன மாதிரி இவன் என்ன செய்கிறான், என்னை அல்லாஹ் வந்து என்ன ஒரு தோற்றம் போட்டு பெரிய தலைப்பாச்சிப்பான்னு போட்டு மக்கள்கிட்ட ஒரு பேர் எடுத்த உடனே என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர்களாக ஒரு சாரார் உருவாகி விடுவார்கள். அந்த மக்கள் மத்தியில் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் என்னை எடுத்துக்கொண்டு என் முன்னாடி நிப்பாட்டினான். நிப்பாட்டி விட்டு, அபு யசீதே, இவர் பேர் அபு யசீது, உன்னை வந்து மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவர் சொன்னாராம், செய்யின் நீ வகதானியத்திக்க, என்னை வந்து நீ உன்னுடைய ஏகத்துவ கொள்கையை, ஏகத்துவ சிந்தனையை கொண்டவனாக என்னை அலங்கரித்து விடு. அல்பிஸ்னி அனானியத்தக்க, நான்கிற தன்மை உனக்கு இருக்குல்ல, அந்த தன்மை எனக்கும் தந்து விடு அப்படின்னு சொல்லி, வர்ஃபானி இல்லை அகதியத்திக்க, நீ ஒருவனாக இருக்கிறாய் இல்லையா, அந்த ஒருவன்கிற தன்மை எனக்கும் தந்து விடு. நான் துன்யாவுக்கு போகிறேன், என்னை மக்கள்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னால் உன்னையே பார்த்து தான் நினைத்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாட்ட ஒரு வரம் வேண்டுனாராம். அந்த மாதிரி அல்லாஹ் அனுப்பி வச்சுருக்க, நான் வந்திருக்கிறேன், நான் தான் அல்லாங்கிறான். அல்லாஹ் என்னை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தன்மை எனக்கு தந்து விட்டான் என்று ஒருத்தன் சொல்கிறான். அவனை அந்த மக்கள் வந்து அறிஞர் மகான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இது ஹிஜ்ரி 108. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, எப்படி இவன் சொல்ல முடிந்தது என்று கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நாங்கள்ல உமா ரமைத்த இது ரமைத்த தான், நீ எரிந்த போது நீ எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். அப்போ ரசூலாக அல்லாவே இருந்தான். ரசூலாக அல்லாஹ் இருந்த மாதிரி சஹாபியாகவும் அல்லாஹ் தான் இருந்தான், பெரியார்களாகவும் அல்லாஹ் இருப்பான், யாராக வேண்டாலும் அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லி அந்த வாதத்தை வைத்துத்தான் எங்களுக்கு இறைத்தன்மை இருக்குது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனால இந்த அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்பதை மட்டும் ஆழமாக நம்பி இருந்தார்கள்னா அன்னைக்கு அடித்து உதைத்திருப்பார்கள். என்ற அரசில் இருக்கிற அல்லாஹ் எப்படி ஒன்ட்டு எப்படி வருவான், அவன் தான் அரசில் இருந்து கொண்டு தான் நிர்வகித்து கொண்டிருக்கிறான், யார் மேலே மேலாட மாட்டானே என்று கேட்டிருப்பார்கள். இந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்லாத காரணத்தினால் இப்படியும் வாதம் செய்ததை பார்க்கணும். இது அபு யசீத் பிஸ்தாமிங்கிற ஒரு ஆள். அதே மாதிரி மன்சூர் ஹல்லாஜ், அவனை பெரிய அவுலியாம்பாங்க. மன்சூருல் ஹல்லாஜ்னு இவன் வந்து 309 இவன் என்று சொல்லுற காரணம் என்னென்னு கேட்டால், ஃபிரௌன் சொன்ன அந்த கொள்கை இவனும் சொல்லுகிறான், நான் தான் உங்கள் இறைவன் என்று ஃபிரௌன் சொன்னான். அதையே இந்த ஹல்லாஜ், மன்சூர் ஹல்லாஜ் என்பவனும் சொன்னான். அவனை அவுலியாங்கிறாங்க, மகான்கிறாங்க. இவனை மாதிரி ஆளுக்கு வந்து சொன்ன. ஆனால் இவன் அதற்காக வேண்டி அன்றைய அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்து இவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அன்றைய ஆட்சியாளர்களால். ஹிஜ்ரி 309 இவன் நான் தான் அல்லான்னு சொன்னதுக்காக வேண்டிய மரண தண்டனை கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இருந்த பிறகு கூட இவனை வந்து பெரிய ஷேகு மகான் என்று இந்த ஷேகு முரீது கொடுக்குறவங்கெல்லாம் அவங்கள கொண்டாடுவார்கள். அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்தியாவுக்கு வந்து இந்த மேஜிக்கு சூனியத்தை கற்றுக்கிட்டு போகிறான். சூனியம்னா மேஜிக்கு தானே, தந்திரம். இதை வந்து இந்தியாவுக்கு வந்து கற்றுக்கிட்டு போய் அங்கேருந்து செய்கிற வெறுங்கையில் ஆப்பிள் பழத்தை எடுத்து கொடுக்குறது, பார்த்தீங்களான்னு சொல்கிறது, இப்போ நான் தான் அல்லாங்கிறது. இப்படியாக அந்த மேஜிக் செய்கிறவங்க செய்வாங்கல்ல, அந்த மாதிரி வித்தையை வந்து இந்தியாவில் கற்றுக்கிட்டு போய், இந்தியாவில் கேரளாவில் நிறைய மாந்திரிகள் இருந்தாங்க, இங்கே வந்து அவன் கற்றுக்கிட்டு போய் என்ன செஞ்சான்னா, மாந்திரம்னா என்ன, மந்திர தந்திர வித்தை தான், இல்லாத ஒன்றை உருவாக்கலாம் முடியாது. இந்த தந்திரத்தை கற்றுக்கிட்டு போய் எனக்கு இறைத்தன்மை இருக்குது பார், சொர்க்கத்திலேருந்து ஒரு ஆப்பிளை தரட்டுமான்னு சபையில் வச்சு கேட்பானா, ஆமாம்பாங்களாம், இப்படி ஒரு ஆப்பிளை கொடுப்பானா, இதுதான் சொர்க்கத்து ஆப்பிள். அப்போ அங்கே ஒருத்தன் கேட்டானா, ஏன்டா சொர்க்கத்து ஆப்பிளுங்கிற, ஆப்பிளில் புழு இருக்குதே, சொர்க்கத்து ஆப்பிளில் எப்படி புழு இருக்குன்னு கேட்டவொன்னே, அது புழு இல்லாமல் தான் இருந்துச்சு, இந்த துன்யாவுடைய வாசம் பட்டவொன்னே அது புழு மாறிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறான்.
அப்போ இந்த மாதிரியாக ஒரு அயோக்கியனாக இருந்து இப்படி சொன்ன ஒருத்தன் எப்படி ஆளாக இருப்பான்? சொர்க்கத்தில் இருந்து நான் ஆப்பிளே பறித்து தருகிறேன், நான் அனல் ஹக்கு நான் தான் அல்லா, அனல் ஹக்கு நான் தான் அல்லான்னு சொன்னான். அப்போ இதெல்லாம் சொல்வதற்கு எது காரணம்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அரசுலேருந்து அப்புறப்படுத்தக்கூடாது. அப்புறப்படுத்தினீங்கன்னா அரசை விட்டு அங்கே இறங்கி அப்புறம் ஏன்ட்டே இருக்கான் ஓன்ட்டே இருக்கான்னு வந்துடும். கடைசியில் மனிதர்களை கடவுளாக்குவதற்கு கொண்டு போய் சித்தாந்தமாக எது அமைந்துடும்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை வந்து திருப்பி அரசில் இருக்கான் அல்லாஹ் சொல்லுவது எதற்காக வேண்டி? நீங்கள் இந்த விஷயத்தில் தடுமாறினால் பல கடவுளை வணங்கிடுவீங்க, மனுஷனை கடவுள் ஆக்கிடுவீங்க, இஸ்லாத்தின் பெயராலே நீங்கள் ஷிர்க் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் என்பதற்கு தான் இவ்வளவு தெளிவான வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மன்சூர் ஹல்லாஜி 309 பிறந்த ஒருத்தன், இவன் ஒரு ஆள். இவனை கசாலி போன்றவர்கள்லாம் பெரிய அவுலியா மகான்னு சொல்லுவாங்க, கசாலி பெரிய கல்வி கடல்மாங்க. அவரே நான் தான் அல்லான்னு சொல்லி அவனை அன்றைய சமுதாயம் தண்டிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த உலமாக்கள்லாம் சேர்ந்து ஃபத்வா கொடுத்து இவன் கொல்லப்பட வேண்டியவன், நான் தான் கடவுளுங்கிறான் என்று சொல்லி மரண தண்டனை கொடுக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியில் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தன் பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவுளியாக்கி விட்டாங்க. யார்? கசாலி மாதிரி ஆளுக்கு அந்த தப்லீக்கு ஜக்கரியா மூலானான்லாம் இருக்கார, தப்லீக்கு தாலீம் தொகுப்பு, அவரெல்லாம் அவுளியாம்பார். யாரை? நான் தான் அல்லான்னு சொன்ன மன்சூர் ஹல்லாஜ அவருடைய தாலீம் தொகுப்பில் படித்து பார்த்தீங்கன்னா இவனையெல்லாம் என்ன செய்வார்? பெரிய மகான் அவர் சொன்ன கரெக்டாக தான் சொன்னார் என்றெல்லாம் நியாயப்படுத்துகிற அளவுக்கு இவர்கள்ட்ட மொத்தமாக முடிப்பு இருக்கேன்னு கேட்டால், இவங்களும் ஷேகு வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துறதுனால இந்த தப்லீக்கில் உள்ள ஷேகுமார்கள்லாம் ஒரு பெரிய தோற்றத்தை வைத்துக்கொண்டு மனிதருக்கு அப்பாற்பட்டவர்கள், மற்றவங்களுக்கு இல்லாத சக்தி எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய துவாவுக்காக நீங்கள் வரணும் என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் எல்லாரையும் போல நாங்கள் இல்லைன்னு காட்டணும். நாங்கள் வந்து இறைத்தன்மை கொஞ்சம் எங்களுக்கு இருக்குன்னு காட்டணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி எவனெல்லாம் ஏமாத்தினானோ அவனை நியாயப்படுத்தணும். அவனை தப்புன்னு சொல்லிட்டா உனக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டுருவாங்கல்ல. நீ மன்சூர் ஹல்லாஜ் தப்பு சொன்னீங்கன்னா நீனு தானடா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, உங்கள்கிட்ட ஆசி வாங்கணுங்கிற, உங்கள்கிட்ட பையத்து வாங்கணுங்கிறேன்னு கேட்டுருவாங்க இல்லையா? அதற்காக வேண்டி இந்த கெட்டவர்களை எல்லாம் இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆதரிக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அதே மாதிரி இப்னுல் ஃபாரில் இவன்லாம் பெரிய மகான்னு சொல்லப்படுற கூடிய ஆட்க. இவன் யார்? 576 உள்ளவன். இவன் என்ன செஞ்சான்? நான் தான் அல்லான்னா. ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நான் தான் அல்லான்னு சொல்லி ஃபிரௌன் மாதிரி சொன்னால் அது ஒரு கணக்கு. இவன் இஸ்லாத்தின் பேரில் சொல்கிறான். அவன் ஃபிரௌன் வந்து மூசா நபிக்கு எதிராக இருந்துக்கிட்டு சொல்கிறான் அது நான் தான் இறைவன்கிற, அவனையாச்சும் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இவங்க யாருன்னு கேட்டால் ஏகத்துவத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு குரானை ஏற்றுக்கொண்டு விட்டு, நபிகள் நாயகத்தை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு விட்டு, அதில் உம்மத்தாக இருந்து கொண்டு அந்த குரானுடைய போதனை பற்றி காலில் போட்டு மிதிச்சுட்டு நான் தான் அல்லாங்கிறான். எவ்வளோ பெரிய அவன் ஃபிரௌன் அல்லான்னு சொன்னதை விட இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம் இவன் சொல்லியிருக்கிறான். அதை பார்க்குறோம். இவன் 576 பிறந்தவன். அதே மாதிரி இப்னு சபீன் 70க்கு சபீன் 70, இப்னு சபீன் 70 பேருக்கு பிறந்தவன் அர்த்தம். பேரை பாருங்கள், இப்னு சபீன் ஒருத்தவன் தான். அவன் ஒரு பெரிய இதே மாதிரியான இந்த 614 உள்ளவன். இவனு நான் தான் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து என்ன செய்கிறாங்க? நான் தான் அல்லான்னு ஆரம்பிச்சிடுவாங்க. வழங்க அதுக்கு ஒரு கூட்டம் போகும். அல்லா மாதிரி நினச்சிட்டு ஆசி வாங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இருந்ததை ஏன் நம்புனாங்க அன்னைக்கு உள்ள சில பேர்? அரசை விட்டு எப்படா நீ இறக்குற அல்லான்னு கேட்கல. அல்லாஹ் அரசில் இருக்கிறான், அங்கேருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், அப்படி தான் நான் நம்ப வேண்டும். நீ என்ன செய்கிற? உங்ககிட்ட எல்லாம் எப்படி வருவான்? மனுஷன்ட்ட எப்படி வருவான்? தூணில் எப்படி வருவான்? துரும்பில் எப்படி வருவான்? எதுலையும் எப்படி எல்லாம் வருவான்? அல்லாஹ் அவன் இடத்துலாம் இருப்பான், இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்ப்பான். இப்படி நம்பினவர்கள் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் எங்கே வேண்டாலும் வருவான்னு நினச்சா ஏமாற்றிடலாம். ஏன்ட்டு அல்லா இருக்கான்னு சொன்னால் உங்களை ஏமாற்றி போடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் வேஷம் போட்டு மாதிரியாக கொஞ்சம் நாளைக்கு நடித்தோம் என்று சொன்னால் இருந்தாலும் கரெக்டாக தானே இருக்கு சொல்கிறாரு, அவருக்கு அவற்றை அல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்போ அதற்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள், நூல் வடிவில் நிறைய இந்த கருத்தை விதைச்சதில் முக்கியமான ஆள் இப்னு அரபிங்கிற ஷைத்தான். இவன் தான் 1ஆம் நம்பர் ஷேகுல் அக்பர் வாங்க, பெரிய ஷேகா இவருக்கு பேர். ஷேகுல் அக்பரும் வாங்க யார்? இந்த சுன்ன ஜமாத் ஆலிம்கள் ஷியாக்களும் இவனை கொண்டாடுவாங்க. சுன்ன 2 பேரும் கொண்டாடினா எப்படி எந்த லட்சணமாக இருக்கு? சுன்ன ஜமாத்துக்காரனும் இவன் ஷேகுல் அக்பருமா, ஷியாக்களுடைய ஒரு தயாரிப்பு தான் இவன். ஷேகுல் அக்பர் முஹிதீன் இப்னு அரபி, வெறும் இப்னு அரபிம்பாங்க. இவன் என்ன செய்கிறான்டா? இவ்வளோ மகா டேஞ்சர். எந்த அளவுக்கு டேஞ்சர்னு கேட்டால், யாபுதுனி வாபுதுஹு, அவன் என்னை வணங்குகிறான், நான் அவனை வணங்குகிறேங்கிறான். அல்லாஹ் வந்து இவனை வணங்குறானா? இவன் அல்லாஹ் நாங்கள் 2 ஒன்றுங்கிறாங்க. ஓ எஸ்ஜுதுனி வாஸ்ஜுதுஹு, நான் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு சஜதா செய்கிறாங்கிறான். எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு வார்த்தை. இதை வந்து ஒரு சாதாரண பாமரம் கூட ஏற்றுக்குருவானா? இதை வந்து இவன் ஒரு மார்க் அறிஞனுங்கிற பேரில் இருந்து இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி இந்த குரூப்புடைய மொத்த சித்தாந்தம் என்னன்னு கேட்டால் வஹதத்துல் உஜூத். இந்த கொள்கைக்கு பேர் வஹதத்துல் உஜூதுன்னா இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் தானா எல்லாமே. அது என்ன ஒரு பொருள்? அல்லா தானே. இது அல்லா தானா? இதுவும் அல்லா தான்.
இதுவும் அல்லா தான், நானும் அல்லா தான், நீங்களும் அல்லா தான், மலை ஜலம்லாம் அல்லா தான், கல் மண்ணெல்லாம் அல்லா தான், மரம் மட்டையெல்லாம் அல்லா தான். அல்லாங்கிற ஒன்று தானே எல்லாமே. அது பல தோற்றங்களாக தெரிகிறதான். விளங்குதா? கணவன் அல்லா தான், மனைவியும் அல்லா தான், அப்பனும் அல்லா தான், பிள்ளையும் அல்லா தான். இப்படிங்கிறான், பச்சையாக சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து மாஃபில் மௌஜூது இல்லல்லா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ராத்திபுன்னு நடத்துவாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல, எங்கள் ஊரில் ராத்திபுன்னு சொல்லி பள்ளிவாசல் ரமலான் மாதத்தில் உட்காந்து நடத்துவாங்க. அதில் ஒரு திக்கரை சொல்லுவாங்க, லா மௌஜூது இல்லல்லாண்டு. இருக்கிறது அல்லாஹ்வுத்தஆலா எதுவுமே இல்லைம்பாங்க. எங்களுக்கு அர்த்தம் வழங்காது. அதை சொல்லிட்டு இருப்போம் திக்கிருன்ற பேரில். இதெல்லாம் இந்த சித்தாந்தம் சுன்ன ஜமாத்துக்கிறாங்க. எந்த கொள்கையில் இருக்கிறாங்க? லா மௌஜூது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லை, இருக்கிறது எல்லாமே அல்லா தான். என்னென்ன உனக்கு தெரியுதோ எல்லாமே அல்லா தான். அப்போ நீங்கள் பார்க்கும் அனைத்தும் அல்லா. சூரியன் அல்லா, சந்திரன் அல்லா. அப்போ சிலையை வணங்குறான, சரி அதுவும் சரிதான், அவனை சிலையை வணங்குறான், அல்லாவை தான் வணங்குறான் அப்படிங்கிறாங்க. ஃபிரௌன் நான் தான் ரப்புன்னு சொன்னானே, அவன் சொன்னல என்ன தப்புன்னு எழுதுறான் இவன். இந்த இப்னு அரபி வந்து நான் தான் ரப்புண்டான், அவனு ரப்பு தானே, எல்லாம் அல்லா தானே, நான் தான் இறைவன் என்று அவன் சரியாகத்தான் சொன்னான் என்று ஃபிரௌன் சொன்னதையெல்லாம் சரி என்று வாதிட்டு அது இஸ்லாமிய கலரில் சொல்கிறான். அதுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதையும் நம்புகிறாங்க. ஃபிரௌன் மூமினாக மௌத்தா போனான்ங்கிறான். ஹாரூன் தான் தப்பாக போயினார், அவங்க காளை மாட்டை வணங்குறது கரெக்டு தாங்கிறான். காளை மாட்டை வணங்குனா தப்பா? காளை மாட்டில் இறைவன் இருக்கிறான், இறைவனை தான் வணங்கினார்கள். கல் மண் மரம் எதை வணங்கினவரெல்லாம் அவர்கள்லாம் மூமின்கள் தாங்கிறான். அல்லாஹ்வை தவிர எதுவுமே இல்லையே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே அல்லா தான் என்று சொல்லிவிட்டால் அவங்களுடைய எந்த செயலும் தவறாகாது. இப்படி சொன்னால் யார்? இப்னு அரபிங்கிறான். அதே மாதிரி சதுருதீன் கூனவி, அவன் இப்னு அரபியுடைய மாணவன். இந்த ஆளும் இதே மாதிரியான அல்ல இருக்கிறது அல்லா மட்டும்தான், எல்லாம் அல்லா தான், எல்லாத்தையும் மல்ல ஜலத்திலும் அல்லான்றாங்க. எல்லாமே அல்லா, அல்லாவை தவிர உலகத்தில் எதுவுமே இல்லை. காற்று அல்லா, மரம் அல்லா, மண் அல்லா, பன்றி அல்லா, நாய் அல்லா, எல்லாமே அல்லா தான். அனைத்தும் அல்லாஹ் தான், அல்லாவை தவிர எதுவுமே இல்லை. ஒரு அல்லா தான் உலகத்தில் இருக்கிறான். அதை தவிர உலகத்தில் எந்த பொருளும் கிடையாது. இதெல்லாம் அப்படி தெரிகிறதுலாம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் பல வடிவங்களில் அப்படி காட்சி தருகிறானா. என்னைய மாதிரி அல்லாஹ் காட்சி தரான், உங்களை மாதிரி அல்லாஹ் காட்சி தரான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய காட்சி தான் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை என்ன செய்கிறாங்க, இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டு போய் இங்கே தான் இந்த அத்வைதம்ங்கிற கொள்கை இருக்குது. வஹதத்துல் வஜூதுனா அத்வைதம்பாங்க. அத்வைதம்னா ரெண்டு கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற கொள்கை இந்து மதத்தில் உள்ள ஒரு கொள்கை. இந்த அத்வைதத்துக்கு அரபியில் வந்து வஹதத்துல் வஜூத். இதை சொன்னவங்க யார்? இவங்கெல்லாம் சொன்னவங்களாம் யாருன்னு கேட்டால் எல்லாம் அல்லா, எல்லாம் அல்லாங்கிற எங்கேருந்து எடுத்தான்? அது வேணும்ல, எங்கேருந்து எடுக்கிறான்னு கேட்டால் இந்த ரசூல் அல்லாவாயிட்டாங்க. அந்த உமார் அமைத்தை நேற்று சொன்னோம்ல, கல்லை எரிஞ்சாங்க, நீ எரியலை, அல்லா தான் எரிந்தான். அல்லாவுடைய கை அவங்க கை மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூல்லா அல்லாவாயிட்டார்கள். ரசூல்லா ஆன மாதிரி அவங்கள பின்பற்ற எல்லாரும் ஆக முடியும்னு சொல்லி 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 எல்லாமே அல்லாஹ்ங்கிற ஒரு கருத்துக்கு வந்து விட்டார்கள். அதனால் ஜலாலுதீன் ரூமின்னு பெரிய கவிஞருங்கிறாங்கல்ல, பெரிய மௌலானாலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜலாலுதீன் ரூமிங்கிறவன் இதே கொள்கையில் உள்ளவன், நான் தான் அல்லாங்கிற கொள்கையில் உள்ளவன், எல்லாமே அல்லாங்கிற கொள்கையில் உள்ள ஆள் யார்? ஜலாலுதீன் ரூமிங்கிற ஆள். இப்படியாக நிறைய பேர் தல்மசானின்னு ஒருத்தர் தான், இவன் இருந்திருக்கிறான். இதெல்லாம் வந்து யார்? எல்லாம் அல்லாங்கிற ஒரு கருத்தில் உள்ளவர்கள். இந்த கருத்தை தப்லீகில் உள்ள பெரிய பெரிய ஷேக் மௌலானாக்கள் இருக்காங்கல்ல, இவங்களும் இந்த கொள்கையில் உள்ள ஆளுக்கு தான். தப்லீக் ஜமாத்தில் உள்ள பெரிய பெரிய ஷேகுமார்கள் இருக்காங்களே, அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹல்லாஜி சொன்னது சரிதான், நான் தான் அல்லாஹ் என்று சொன்னது சரிதான், இருக்கிறது ஒன்று தான் உலகத்தில் இருக்கிறது, அது சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவங்களுடைய நூல்களில் பச்சையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன மாதிரி நம்மளை கொண்டு போகிறாங்க? தொழுவான்னு கூப்பிட்டுவிட்டு எங்கே கொண்டு போகிறாங்க? எல்லாம் அல்லாண்டு கொண்டு போயிட்டு இந்த ஷேகுமார்கள் காலில் விழ வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அல்லான்னா ஷேக்கிட்டையும் அல்லா இருப்பான்ல அப்படிங்கிறதுக்கு செஞ்சு விட்டார்கள். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், சில விஷயங்களை வழங்கி கொள்ளணும். தெளிவாக வழங்குறேன்னா என்ன, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வாக்கி தானே இங்கே வர்றாங்க. திடீர்னு நான் அல்லாண்டா ஏற்றுக்கிற மாட்டாங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய தன்மை இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் என்னை விட பெரியவருக்கு இருந்ததாக காட்டணும், அவரை விட பெரியவருக்கு இருந்ததாக காட்டணும், அவரை விட பெரியவருக்கு இருந்ததாக காட்டணும். இப்படி கொண்டு போய் ரசூல்லா வரைக்கும் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு என்ன செய்யணும், அப்போ நாங்களும் அல்லான்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்குருவாங்கன்னு அந்த வாதத்தை வைக்கிறாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாவாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த விஷயத்தை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்துலையும் ரசூல்லாவே அல்லாவாக முடியலை, நீ என்னடா அல்லாங்கிறன்னு கேட்டுருவோம். அல்லாஹ் வந்து அவள் அரசில் தான் இருக்கிறான். அரசில் இருக்கிற அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்குள்ளே கூட வரமாட்டான். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவர்களுக்குள்ளே கூட அல்லாஹ் வரமாட்டான் என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் வேற ஒருத்தன்ட்ட வர்றான்னு சொன்னான்னு ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்கிற மாட்டீங்க. அதனால் அது சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்பதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்ம முதல்ல இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன சொல்லி ஏற்றுக்கொள்ளணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பகுதி,
ரெண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த ஒரு பாட்டு. இந்த ரெண்டாவது பாட்டுக்கு என்ன அர்த்தம்? முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை. அபுதுன்னா அடிமை. அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முகமது அவர்கள் அப்துஹு அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறார்கள், ஒரு ரசூலுஹு தூதராக இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அடிமை தான். அடிமைன்னு வந்துருச்சா வேறண்டு ஆயிடுச்சா இல்லையா? அல்லாஹ்வாக ரசூல் கிடையாதுல, அந்த அல்லாஹ்ங்கிறவனுக்கு அடிமை தான் அவர். முகமது அல்லாஹ்வுடைய தூதர். அவர் நம்ம எல்லாவோட உலக படைப்புகளில் சிறந்த படைப்பு, நமக்கு முன்மாதிரியாக இருந்தாலும் அல்லாஹ்வோட பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். அல்லாஹ்வுக்கு சமமானவரோ அல்லாஹ்வுடைய தன்மை பெற்றவரோ கிடையாது என்பதற்கு தான் அந்த ஒருத்தனை இஸ்லாத்தில் ஏற்றுக்கிற போது இதை சொல்லிட்டு தான் வரணும். அப்துஹு வ ரசூலுஹு சொல்லாமல் இஸ்லாத்தில் நுழைய முடியாது. அடிமைன்னு அப்புறம் சொல்லிவிட்டு அடிமை தான் முதலாளின்னு எப்படி ஒத்துக்கிறது? அவர் அடிமைன்னு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? இல்லை அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள அல்லாஹ் அவன் தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் தாண்டா, எங்கடா நீங்கள் இந்த களிமாவை ஏற்றுக்கிறலையே? அப்போ அந்த களிமாவை நமக்கு எப்படி அமைத்தரப்பட்டிருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அடிமைன்னு சொல்கிற அவசியம் இருக்குதா? தூதர் தானே போஸ்ட்டு, நம்ம எல்லோரும் அடிமை தானே. ரசூலுல்லாஹ் அன்ன முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் சொன்னால் போதுமில்ல, எதுக்கு அப்த சொல்லப்படுது? இவங்க இப்படி ஆக்கிடுவாங்க. வெறும் ரசூலுல்லாஹ்னு விட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்குனால் அவர் அல்லாஹ் தான் என்று ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கலிமாவுடைய அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகம்மது அல்லாஹ்வுடைய அடிமை, வ ரசூலுஹு அவனுடைய தூதர். அப்போ அடிமைங்கிறது ஃபஸ்ட்டு நம்பணும். உன்னைய மாதிரி அவர் அடிமை தான், எஜமான் கிடையாது, இறைத்தன்மை கிடையாது. ஒரு அடிமைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? கடவுள் தன்மை கடுகுல கோடியில் ஒரு மடங்கு கூட கிடையாது என்று ஒத்துக்கொண்டு விட்டு அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லணும். அதை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது முகமதின் மீது நம்ம அருள் இருக்கிற வேதம், நம்முடைய தூதர் மீது அப்படி சொல்கிற இடங்கள்ல எல்லாம் அடிமைன்னு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் பற்றி பேசும் பொழுதெல்லாம் 2வது சூராவில் 23வது வசனத்தில் வயின் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அபுதினா, நம்முடைய அபுது மீது, அடிமை மீது, அடிமைன்னா முகமது, அடிமை என்றால் முகமது நபி, அந்த அடிமை மீது நாம் இறக்கிற வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது மாதிரி வேற ஒன்று கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆனை பற்றி சவால் விடும் பொழுது நபிகள் நாயகத்தை என்ன சொல்லை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்துகிறான்? முகமதின் மீது என்று சொல்லவில்லை, நம்முடைய தூதர் மீது என்று சொல்லவில்லை, நம்முடைய ஹபீப் மீது என்று சொல்லவில்லை, எனது அடிமையின் மீது. எனது அடிமையின் மீது நான் இறக்கின அந்த குர்ஆனை நீங்கள் சந்தேகப்பட்டால் இது மாதிரி ஒன்று கொண்டு வா பார்ப்போம் என்று அல்லாஹ் சவால் வர்றான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அபுதினா, நமது அடிமையாக இருக்கிற முகமதின் மீது அருளப்பட்டதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ்வையும் ஒமா அன்சல்னா அலா அபுதினா, நமது அடிமையின் மீது இறக்கி அருளியோமே குர்ஆன், அதையும் நீங்கள் நம்பியதாக இருந்தால் இந்த கனிமத்து பொருள்களை உரிய முறையில் பங்கிட்டு கொடுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. 8வது சூராவில் 41வது வசனம். அதில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ்வை நம்புங்க, குர்ஆனையும் நம்புங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால், வமா அன்சல்னா அலா அபுதினா, நமது அடியார் மீது, அடிமை மீது நம்ம இறக்கினோமே குர்ஆன், அதையும் நீங்கள் நம்பியதாக இருந்தால்னு சொல்லும் பொழுது இந்த அடிமைங்கிற முத்திரையை கொண்டு வைக்கிறான் வேணும்னு. நம்ம அடிமை தான், அவர் குர்ஆனை இறக்குறதுனால அடிமையிலண்டு ஆகிறாங்க. குர்ஆனை இறக்கணும்னு அல்லாஹ் நினச்சிடாதீங்க, இறைத்தன்மை வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் ஆக முடியலை, அவ்வளோ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் 8:41. அதே மாதிரி மேராஜ் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து. மேராஜுங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பூமியில் இருந்து இங்கிருந்து விண்ணுலகத்துக்கு அவங்கள என்ன செய்யறான்? அல்லாஹ் தன்னுடைய பெரிய அதீத சக்தியை பயன்படுத்தி அழைத்து செல்கிறான். அழைத்து செல்லும் பொழுது பெரிய கண்ணியத்தை கொடுக்குறான்ல, அந்த கண்ணியத்தை கொடுக்கும்போது கூட அடிமைன்னு பேரை பயன்படுற அந்த இடத்துல சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி அபுதிஹி, தன் அடிமையை அழைத்து சென்றான். அழைத்து சென்றதுனால அவர் அல்லாஹ் நினச்சி விடாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் நினச்சிடாதீங்க, அல்ல அருகில் கொண்டே உட்கார வச்சு நினச்சிடாதீங்க. வேலைக்காரனை கூட்டிகிட்டு, வேலைக்காரனை விட அடிமை கீழே. வேலைக்காரங்கிற வார்த்தை அடிமையை விட கொஞ்சம் மேலானது. என்கிட்ட வேலை பார்க்குறவன் இருந்தால் வேலைக்கு இருப்பான், இல்லாட்டி வேலைக்கு போயிடுவான். அவன் அடிமைன்னு விலக முடியாது. அடிமைன்னா காசு கொடுத்து வாங்கியிருப்பான், அவனோட தான் காலத்துக்கும் இருந்தாக வேண்டும். அதனால் அடிமை என்பது வேலைக்காரனை விட மட்டமானது அந்தஸ்தில், உலக அந்தஸ்தில். எல்லா இடத்துல எல்லாம் சமந்தான். உலக அந்தஸ்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காரன்னு சொன்னால் கொஞ்சம் மட்டம், அடிமைன்னு சொன்னால் அதை விட மட்டம். அப்போ அல்லாவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன அடிமைங்கிற அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறானோ அதைத்தான் ரசூலுல்லாஹ் கொடுக்குறான். நீங்கள் அடிமை, நான் அடிமை, எல்லாரும் அடிமை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை. இந்த இடத்துல அடிமை ஏன் சொல்கிறான்னு கேட்டால் இவன் இப்படி நினச்சிருவான். ரசூலுல்லாஹ் பாருங்க, இங்கே இருந்துக்கிண்டு எத்தனை ஒரு கொஞ்ச நேரம், ஒரு இரவு நேரத்துக்குள்ளே போய் அண்ட சராசரத்தெல்லாம் பார்த்துட்டு, சொர்க்க நரகத்தெல்லாம் பார்த்துட்டு, பல நபிமாரெல்லாம் பார்த்துட்டு
பல விஷயங்களுக்கு ஒரு செகண்டில் இறங்கி வந்துட்டார், என்ன பெரிய சக்தி உள்ளவர்னு அவரை பற்றி நினச்சி அவர் அல்லான்னு நினச்சிடக்கூடாதுல்ல. இங்கேருந்து அங்கே போனது அவர் போகலை, என் அடிமையை நான் கூட்டிகிட்டு போனேங்கிறான்ல. கூட்டிகிட்டு போன நான் தான், என்னுடைய வல்லமைன்னு காட்டானே தவிர முகமதுடைய வல்லமை அதில் ஒன்றுமே கிடையாது. எப்படி சொல்கிறான் அல்லாஹ் பாருங்கள், சுப்ஹான் அல்லது அஸ்ராபி அப்திஹி, தனது அடிமையை அல்லாஹ் வந்து இரவு நேரத்தில் அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்றான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மின்னுலகத்துக்கு போனாங்க. இதை 17வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவரை பற்றி அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான், அஸ்ராபி அபுதிஹி. ரசூல்லா மின்னுலகத்துக்கு போனது ரசூல்லாவுக்கு உள்ள கௌரவமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அல்லாஹ் என்ன செய்கிறான், என்னுடைய வல்லமையை பாடுறாங்கிறான். ஒரு அடிமையை நான் கூட்டிகிட்டு போயிருங்க பற்றியா அப்படிங்கிறத சொல்லி இந்த இடத்துல அடிமைங்கிற வார்த்தை ஏன் போடுறான்னு கேட்டால், இதை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து ரசூல்லாவுக்கு என்னமோ இறைத்தன்மை இருக்குன்னு நினச்சிருவான். எப்படி ஒரு இரவில் அவ்வளவும் போயிட்டு வர முடியும்? இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் மனுஷன் கண்டுபிடிச்ச கருவியை கொண்டு சந்திரனுக்கு போகிறதுக்கு பல மாதங்கள் வருஷங்கள் தேவைப்படுகிறது. அந்த அண்ட சராசரி பார்த்துட்டு வர்றாங்க, எப்படி சாத்தியமாக முடியாது. அப்போ ஒரு அல்லாஹ் தான் அவர் கடவுள் தன்மை இருந்திருக்குன்னு நினச்சிடக்கூடாதான். அதுக்கு தானே சரி அவருக்கு ஒன்று கூட நான் கூட்டிகிட்டு போனேன்டா, நான் அழைச்சிக்கிட்டு போனேன், ஜிப்ரீல் அனுப்புவேன், நான் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறேன், என்னுடைய வல்லமை அப்படின்னு நல்லா காட்டுவதற்காக வேண்டி அடிமைன்னு சொல்கிறான்னா இப்போ ரசூல் அல்லாஹ்வாயிருவாங்களா? இப்படி அடிமைன்னு நல்லா சொல்கிறான். இது 17:1 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சூரத்துல் கஹஃபுடைய முதல் வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி வரேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தனது அடிமையின் மீது இந்த வேதத்தை இறக்கினானே அவனுக்கு எல்லா புகழும், அதில் எந்த கோணலும் இல்லை. இந்த குரானை பற்றி சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறான், முகமதின் மீது அருள் இருக்கிறேன் அப்படி சொல்லாமல் உங்கள் நபியின் மீது இறக்கி இருக்கிறேன் அப்படியான வார்த்தை கூட போடாமல் என்ன செய்கிறான், அன்ஸல அலா அப்திஹி, தன்னுடைய அப்துன்னு அடிமை, தனது அடிமைக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான் இந்த கிதாபை. அப்போ என்ன விளங்குது, அல்லாவுக்கும் ரசூல்லாவுக்கும் மத்தியில் உறவு அடிமை எஜமான் தான். உங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உறவு அதுதான். உங்களுக்கும் அல்லாவுக்கு மத்தியில் உறவு என்ன, அவன் எஜமான், நம்ம அடிமை. உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாவுக்கும் உள்ள உறவு என்ன, அவன் எஜமான் அடிமை. எஜமான் அடிமைங்கிற உறவை தவிர எந்த உறவும் யாருக்கும் கிடையாது. அப்புறம் என்ன கடவுள் ஆகிறது, அப்புறம் என்ன கடவுள் நெருக்கமானவர், அவர் அடிமை மட்டும்தான். ரசூல்லாவுக்கு மட்டும் பிளஸ் ரசூல் அடிமை, செய்தியை வாங்கி உங்களுக்கு தருகிறாருங்கிற தூதர். ரசூல்லாவுடைய அந்தஸ்து நம்மளுக்கு ரசூல்லாவுக்கு என்ன வித்தியாசம், அடிமையில் எல்லாரும் அடிமை தான், நம்ம ரசூல் கிடையாது. அவங்க பிளஸ் ரசூலாக இருக்கிறாங்க, அடிமை தான். அந்த அடிமை மூலமாக செய்தியை கொடுத்து நமக்கு தர சொல்கிறோம். அந்த அடிமை இந்த அடிமைகளுக்கு தர்றாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அந்தஸ்து கொடுக்குறான்னு வழங்கி கொள்ளணும். அதே மாதிரி வந்து தபாரக்கல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அப்திஹி 25வது சூரா முதல் வசனமே அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த வேதத்தை வந்து தனது அடிமைக்கு இறக்கினானே அவன் பாக்கியமானவன், அடிமைங்கிறான். சொல்லும் போதெல்லாம் அடிமைன்னு சேர்த்துக்கிட்டு சொல்கிறான். ஒன்று ரசூல்லா பற்றி பேசும் பொழுதெல்லாம் அடிமைக்கு குரானை கொடுத்தேன், அடிமைக்கு அழைச்சிக்கிட்டு போனேன், அடிமைக்கு வேதத்தை கொடுத்தேன், இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒன்னஜிமில் சூரத்தில் ஜிப்ரீல் வருவார்ல, அந்த சந்திப்பை பற்றி சொல்லும் பொழுது ஃபௌஹா இலா அப்திஹி, தன் அடிமைக்கு வஹி மூலமாக அறிவித்தான். மாவுஹா, அறிவிக்க வேண்டிய செய்திகளை தன் அடிமைக்கு அறிவித்தான். எதுக்கு அடிமைன்னு சொல்லணும்? பொதுவாக ஒருத்தன் வேலைக்காரனாக இருந்தால் கூட அவனை வேலைக்காரன் சொன்னால் அவனுக்கு இன்செட்டாக இருக்குமே இல்லையா? நம்மகிட்ட வேலை தான் பார்க்குறான், வேலைக்காரன் தான் இருந்தாடே வேலைக்காரங்க வாடா பேரை சொல்லி கூப்பிடுவோமே தவிர என்ன செய்ய மாட்டோம், வேலைக்காரங்க வா, வேலைக்காரங்க வாடா என்ன அர்த்தம், அவனை வந்து இன்சல்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து அதை பார்க்க மாட்டான், நான் தான் பெருசு, நான் யாரை இன்சல்ட் பண்ணுவேன், நான் யாரை எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறதுக்காக அடிமைங்கிறான். முகமது சொல்லிட்டு போயிடறாமா இல்லையா? அவன் என்ன வேணாலும் சொல்லுவான். அவன் என்ன செய்யறான், என்னுடைய அந்தஸ்தை அவனுக்கு நீ கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன்னு சொல்ல பயன்படுத்துகிறான். நம்மளே பயன்படுத்த மாட்டோம். ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக இருந்தால் மனசுக்குள்ளே வேலைக்காரன் வச்சுக்கிறோமே தவிர வேலைக்காரங்க வான்னு தம்பி வான்னு கூப்பிடுவாங்களே தவிர பெரியவரை வான்னு கூப்பிடுவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அப்போ என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வாகவே ரசூல்லா இருந்தாங்க என்ற வாதத்தை முறியடிக்கும் விதமாக இந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறைத்தன்மை வந்துருச்சுங்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இறைத்தன்மை இல்லைங்கிறதுக்கு எவ்வளோ வேணும், அரிசியில் தான் அவனு இருக்கிறான். ரசூல்லாட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்குள்ள வந்து இருந்து கல்லை விட்டு எரியலை. அல்லாஹ்வுடைய கையை ரசூல்லா கையை வைக்கும்போது அந்த கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய கையெல்லாம் இருக்கவில்லை. அது ஒரு இலக்கியமாக சொன்னது தான் என்பதை விளக்கும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல தன்மைகள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்கள விட்ட மக்களுக்கு சொல்கிறான். எப்படி, குல் நபியை நீங்கள் போய் சொல்லிடுங்க, மக்கள்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்
என்னிடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. மக்களை நல்லா வழங்கிக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிற செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய சொக்கிசம்னா என்ன? மழை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரம், பொருளாதாரம் வழங்கக்கூடிய அதிகாரம், குழந்தை குட்டிகளை கொடுக்கறது, எல்லா செல்வத்தையும் வழங்கக்கூடிய அந்த பொக்கிஷம் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய கருவூலம். அந்த கருவூலம் வந்து லா அகூலுலக்கும் இந்தி ஹசாயினுல்லா, அல்லாஹ்வுடைய ஹஜானாக்கள் வந்து என் கையில் இருக்குதுன்னு நான் சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன். நான் அடிமை தான். அல்லாஹ்வுடைய ஹஜானா அல்லாட்ட தான் இருக்குது. ரெண்டு ஒன்று அப்படி சொல்ல தேவையில்லையே. அல்லாஹ் ரசூல் என்று சொன்னால் அல்லாட்ட இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் ரசூல்லாட்ட இருக்குமா இல்லையா? அல்லாஹ் போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்ண சொல்கிறான்? நபியை நீ போய் சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? லா அகூலுலக்கும் இந்தி ஹசாயினுல்லா. இது வந்து 6வது அத்தியாயத்தில் 50வது வசனம். என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய கஜானாக்கள் இருக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வல அலமுல் கைப், மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன் என்று போய் சொல்லு. அல்லாஹ்வாக இருந்தால் மறைவானது தெரியுமா இல்லையா? ரசூல்லா தான் அல்லாண்டு ஆகிட்டாங்கன்னா ஏதாச்சும் மறையும்? அல்லாவுக்கு ஏதாவது மறையுமா? மறையாது. அல்லாஹ் முன்னாடி உள்ளதையும் அறிவான், பின்னாடி உள்ளதையும் அறிவான், இருட்டிலையும் அறிவான், வெளிச்சத்துலையும் அறிவான், சின்னதையும் அறிவான், பெரியதையும் அறிவான். அவனுக்கு மனசில் நினைக்கிறத கூட அறிவான், சொல்வதையும் அறிவான். அவனுக்கு மறைவுன்னு ஒன்று கிடையாது. அல்லாவுக்கு மறைவு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தான் ரசூல் என்று இருப்பார்களே ஆனால், ரசூல்லாட்ட அல்லாஹ் ஊடுருவி இருப்பானே ஆனால், மறைவானது ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லாஹ் தான் உள்ளே வந்துட்டான்ல. அல்லாஹ் ரசூல்லாவுக்குள்ளே வந்து விட்டால் மறைவான எந்த விஷயமும் ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அப்படி மக்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீ மக்கள்கிட்ட போய் சொல்லு, வல அலமுல் கைப், மறைவான எதுவும் எனக்கு தெரியாது. நான் மனுஷன் சொல்ல சொன்னான்ல. தூதர் தான். தூதருங்கிற ஒரு அந்தஸ்தை தவிர மற்றபடி என்னிடத்தில் கஜானாவெலாம் கிடையாது. மறைவு எனக்கு முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் ஏதாவது செய்கிறதுக்கு வந்தான்னு சொன்னால் எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. மறைவான விஷயத்தை நான் அறிய மாட்டேன். வல அக்கூலுக்கும் இன்னி மலக்குன், அல்லாஹ் விட்டு தள்ளுங்க, மலக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். அல்லான்னு சொல்ல முடியுமான்னு அது முடியாது, அது விட்டுரும், பெரிய விஷயம், அது வேணாம். நான் ஒரு வானவர் என்றால் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். நான் வானவரே கிடையாது. மலக்கு தான் சாப்பிட மாட்டார், பருக மாட்டார், அப்படி ஒரு தனி தன்மையை படைக்கப்பட்டிருக்காரு. கண்களுக்கு தெரியாமல் இருப்பார், பவர் அதிகமாக இருக்கு. மனுஷனுடைய ஒரு ஊரேத்தி தலையில் புரட்டி விட்டுருவார் வானவர். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகளில் வானவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு படைப்பானான் அதுவும் கிடையாது. அப்போ என்னத்தையும் அல்லாஹ் மறுக்கிறான்? இறைத்தன்மை இருக்குதா என்பதை மறுப்பதை விட எதை மறுக்கிறான்? மலக்கு இல்லைன்னு போய் சொல்லு. முதல்ல நீ மலக்கு இல்லை. லா கூலுக்கும் இன்னி மலக்குன், நான் ஒரு மலக்கும் கிடையாது. அத்தபி இல்லாமா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுகிற செய்தியை பின்பற்றுகிறேன், அவ்வளவுதான். ஒரு மெசேஜ் வருது, அதை ஃபாலோ பண்ணுகிறேன். இதுதான் எனக்கு உங்களுக்குள்ள வித்தியாசமே தவிர நான் கஜானா வச்சுக்கிற ஆளும் கிடையாது, மறைவானது எனக்கு தெரியாது, நான் மலக்கும் கிடையாது என்று மக்கள்கிட்ட போய் நீ சொல்லுன்னு நல்லா ஆர்டர் பண்ணான். சொல்லுன்னா சொன்னாங்கன்னு தான் அர்த்தம். சொல்லுன்னு நல்லா கட்டளை இட்டான்னா சொன்னாங்க. சொன்னதுனால தான் குர்ஆனில் இருக்குது. சொல்லி எழுதி வச்சா நமக்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்குது, சொல்லிட்டாங்கன்னு வழங்குதில்ல. இது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் சொன்னார்கள், சொன்னதை எழுதி வைத்தார்கள், எழுதி வைத்து நமக்கு இந்த கிடைத்து விட்டதை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தான் அவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே எப்படி அல்லாஹ் வருவான்? அவர்கள் எப்படி அல்லாஹ்வாக இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி அவர்களுக்கு வரும் என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். நமக்கு உதவி செய்ய இறைத்தன்மை வந்துட்டார் எதுக்கு நினைக்கிறோம்? ஒருத்தர் இறைத்தன்மை உள்ளவர்னு சொன்னால் நமக்கு உதவி செய்வார், கஷ்டத்தை போக்குவார், பிள்ளை இல்லாட்டி பிள்ளை தருவார், வறுமையிலேருந்து வறுமையை நீக்குவார்னு தான் நினச்சிட்டு போகிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கே ஒரு நன்மை செய்ய உனக்கு முடியாது, அதை சொல்லு. போய் இதை மற்றவங்களுக்கு செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்க போகிறாங்க. நீ என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட சொல்லணும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகுல் நஃப்சி, எனக்கே நஃபஅன் வலா லர்ரன், நன்மை செய்யும் சக்தி எனக்கு இல்லை, எனக்கு தீங்கு செய்கிற சக்தி எனக்கு இல்லை. எனக்கு ஒரு காசு வேணும், உங்களுக்கு தருவதை விட்டு தருங்க. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, உண்டாக்கிற இயலுமா? இயலாது. எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அதை நானே நீக்கிக்கொள்ள இயலுமா? இயலாது. எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, அந்த காயத்தை நானே ஆற்றிக்கொள்ள முடியுமா? இயலாது. அது சொல்கிறான் எப்படி? லா அம்லிகுல் நஃப்சி நஃபஅன் வலா லர்ரா, நன்மையையும் எனக்குரிய நன்மையையும் நான் சொந்தக்காரன் கிடையாது, எனக்கே நான் தீங்கிழைக்க முடியாது. அப்போ எனக்கே ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு எப்படி செய்யும்? அப்போ இது அல்லாவா? அல்லாவுடைய தன்மை அவங்கள்ட்ட இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்களா? அல்லாவுடைய தன்மை பெற்றவர் வந்து தனக்கு கூட நன்மை செய்ய மாட்டாரா? என்னிடத்தில் அல்லாவுடைய தன்மை வந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு நான் நன்மை செய்ய முடியுமா? முடியாது. எனக்கும் செய்ய முடியும், உங்களுக்கும் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உனக்கு கூட ஒரு நன்மை செய்ய முடியாது, நல்லா யாபத்தில் வச்சுக்க என்று சொல்லிவிட்டு மேலும் அதில் சொல்கிறான், உலவு குன்து ஆலமுல் கைப் லஸ்தக்ஸர்து மினல் ஹைரி ஒமா மஸ்ஸனி சூ, எனக்கு மறைவான விஷயங்கள் தெரியுது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வைத்து கொண்டால் எனக்கு நன்மைகளை அதிகரித்திருப்பேன், எந்த தீங்கும் எனக்கு வராது. அதையும் போய் மக்கள்கிட்ட சொல்லு.
லாஜிக்காக விளக்க சொல்கிறான். எப்படி இப்போ மறைவான எண்ணெயை ஒருத்தர் முதுகுக்கு பின்னாடி குத்துற கத்தி வச்சு நிற்கிறான். மறைவானது எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, இது மறைவானது. முன்னாடி கத்தியை வச்சுட்டு வந்தால் தெரியும், பின்னாடி கத்தியை கொண்டு வந்தால் மறைவானது. அப்போ எனக்கு மறைவானது தெரிஞ்சிச்சின்னு வைங்க, எனக்கு குத்திடுவான் அவன். அப்படி ஓம்பு நவண்டுருவேன் நான் தான். எந்த நேரத்தில் கத்தியை ஓங்குவானோ, என் முதுகுக்கு எப்போ வருவானோ அப்போ நான் விலகிக்கிட்டேன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து குத்துவான், என் முதுகில் ஒன்று குத்த முடியாது. அப்போ அப்படி சொல்ல சொல்கிறான்ல, எனக்கு மறைவானது தெரிஞ்சு இருந்தால் வெறும் நல்லது தானே எனக்கு நடக்கும், கெட்டது வந்தே இருக்காத. என்னை அடிச்சிருக்கிறாங்களே, என்னை உதச்சிருக்கிறாங்களே, ஊரை விட்டு விரட்டிருக்கிறாங்களே, ஒளிஞ்சு தான் நம்ம கவலை நாங்கள் ஓடணும், பல்ல உடைச்சிருக்கிறாங்களே, பல துன்பங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்களே, அவ்வளவும் செஞ்சுருக்கிறாங்க என்று கேட்டால் மறைவானது தெரியலை. விரட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம உகது போரில் வெட்டினாங்கல்ல, உகது போரில் வாளால் வெட்டி பற்கள்லாம் செதிஞ்சு போச்சா இல்லையா? மறைவானது தெரிஞ்சு இருந்தால் இவன் தான் வெட்ட போகிறான், இந்த கையை கொண்டு வர்றான், கொஞ்சம் நேரத்தில் வெட்டிடுவான், அப்படி கிட்ட வரும்போது கீழே குனிஞ்சிருவாங்க, வெட்டுப்படாது. அப்போ வெட்டுப்பட்டிருக்க அப்படி சொல்ல சொல்கிறான்ல. எப்படி விளக்க சொல்கிறான்னா லாஜிக்காக விளக்க சொல்கிறான். அந்த உண்மையை கூட அழகான மக்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணத்தை சொல்லி, லவ் குன்து அலமுல் கைப், மறைவான விஷயங்களை நான் அறிபவனாக இருந்திருந்தால் லஸ்தக்தர்து மினல் கைரி, நல்லதை அதிகமாக அடைந்திருப்பேன். ஓமா மஸ்ஸனிய சூ, எனக்கு ஒரு தீங்கும் வராது. மறைவானது எனக்கு தெரிஞ்சால் ஒரு தீங்கு எனக்கு வராதுங்க. நான் என்னென்ன மறைவாக இருக்க எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் என்னை எவனை அசைக்க முடியாது, என்னை தொட முடியாது, தொடர்க்கு முன்னாடி நான் விளைவிக்கிறேன், என்னை காப்பாற்றிக்கிறேன். அப்படி நான் இருந்தேனான்னு கேட்க சொல்கிறான்ல. உங்களுக்கு தூதராக வந்திருக்கிற நான் வந்து அப்படி இருந்தேனா அடி வாங்கினேனா, என்னை துன்பப்படுத்தினாங்களா, பலவித கஷ்டங்களுக்கு என்ன ஆளாக்குனார்களா? அப்போ இதெல்லாம் காரணமாக சொல்லி எல்லாம் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தில் 188 வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 10:49 இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ரசூல்லாவை நோக்கி எல்லாம் சொல்கிறான். 10வது அத்தியாயத்தில் 107வது வசனம், ஒய் எம்சஸ்க்கு அல்லாஹ் பிலுரின், முகமதே உங்களுக்கு ஒரு தீங்கிழைக்க அல்லாஹ் நாடிவிட்டால் பலா காஷிஃபலகு இல்லாஹு, அதை நீக்கிறது அவனை தவிர யாரும் கிடையாது. உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, சரி நமக்கு வந்த நோயாச்சும் நம்ம நீக்கிடுவோம், நம்ம தான் அல்லாஹ் ஆகிட்டோமே, நம்மகிட்ட தான் அல்லாஹ் வந்து குடிக்கொண்டுட்டானே, அல்லாஹ்வுடைய கை தானே நம்ம கை அப்படின்னு நினைத்து கொண்டு தடையை விட்டு குணமாக்கிற முடியுமான்னா இவங்க வாதப்படி சொல்கிறோம். அப்படி தானே வாதம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய கை ரசூல்லா கை ஆகிட்டாங்க, அல்லாஹ் தான் ரசூலாகி விட்டார்கள் என்று உண்மையாக இருந்தால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? எம்சஸ்க்கு அல்லாஹ் பிலுரின், ஒரு துன்பத்தை உமக்கு அல்லாஹ் நாடி விட்டான் என்று கொடுத்து விட்டான் என்று சொன்னால் பலா காஷிஃபலகு இல்லாஹு, அவனை தவிர யாரும் அதை அப்புறப்படுத்த முடியாது, நீங்கள் அப்புறப்படுத்திக்கிற முடியாது, வேறு எவன் அப்புறப்படுத்திக்கிற முடியாது. அப்போ உங்களுக்கு வந்த ஒரு கஷ்டத்தை கூட நீங்கள் விலக்கி கொள்ள முடியாது முகமதை, யாபத்தில் வச்சுக்கிறங்க. நீங்கள் தூதர் மட்டும்தான், சொல்கிற செய்தியை மக்களுக்கு போய் சொல்லணும், கூட்டாமல் குறைக்காமல் சொல்லணும், அவ்வளோதானே தவிர எனக்கு இருக்கிற அந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க என்று ரசூல்லாவுக்கே பாடம் நடத்துகிற மாதிரி சொன்னால், உங்களுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால் அதை நான் தான் நீக்க முடியும் என்று 10:7வது வசனத்திலையும் 6:17 வசனத்திலையும் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கிற, இந்த வசனம் வந்து எப்போ இறங்குனுச்சுங்கிறதை விலகி கொண்டால் இது எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் என்று விலகி கொள்வீர்கள். உஹது போர் நேற்று கூட சொல்லியிருக்கிறோம். அந்த உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க, பற்கள் உடைந்து ரத்தம் சிந்தி மூர்ச்சையாகி அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்புறது. அப்போ அந்த அளவுக்கு வேதனை, கடுமையான வேதனையில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? ஒரு நபியாக நான் அல்லாஹ்வுடைய தூதராக நான் இருக்கிறேன், என்னுடைய முகத்தில் இரத்த சாயத்தை பூசி இப்படி நாசம் பண்ணிவிட்டாங்களே, இவங்க நாசமாக போகட்டும், இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்களாம்? அந்த ஹதீஸில் வரக்கூடிய வாசகம், சஹீ முஸ்லிமில் வரக்கூடிய வாசகம், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும் வ கசரு ருபாயத்தஹு, தன் நபியுடைய கடவாய் பற்களை உடைத்து அவருடைய முகத்தில் இரத்த சாயம் பூசினார்களே, இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? ஓஹுவ எதுவும் இல்லல்லா, அவர் அல்லாவின் பக்கம் மக்கள் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியாப்பட்ட ஒருத்தரை என்ன செஞ்சிட்டாங்க? பல்லையும் உடைச்சி ரத்தமும் ஆக்கி குட்ட வச்சுட்டாங்களே, இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் ஒரு வார்த்தையை சொல்லி போடுறாங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. வேதனை தாங்க முடியல, வலி கடுமையாக இருக்குது, ஒரு நபி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா, நீங்கள் உருப்படியலான்னு கேட்டுவிட்டாங்க. இப்போ தான் அந்த வசனம் இறங்குது. என்ன இறங்குது? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே உங்களுக்கு இது 103வது சூறாவில் 128வது வசனம். அதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. உங்களை ஒருத்தன் அடிச்சிட்டானா வெற்றி பெற மாட்டானா? அடிச்சிருக்கிறான், பல்ல உடைச்சிருக்கிறான், ரத்தம் சிந்த வச்சிருக்கிறான், என்னை சிந்திச்சு நீ எப்படா ஜெயிப்பேன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் கோபம் வருது. அல்லாஹ் வந்து எதை பார்க்க மாட்டேங்கிறான்? நம்முடைய ரசூல் அடிச்சு விட்டாங்கல்ல, ரசூலுக்குள்ள ரத்தம் சிந்தது, நம்ம ரசூல் எவ்வளோ வேதனைப்படுவா அதை பார்க்க மாட்டேங்கிறான்.
என் பவர் குறைய பார்க்குறாங்களே, என்னுடைய இடத்த வந்து இவர் எடுக்க பார்க்குறாரு. அல்லாவுக்கு எப்படி கோபம் வருது? உங்களை அடித்து விட்டால் அவன் தோற்றுருவானா? அப்போ தோக்குறது ஜெயிக்கிறலாம் உங்கள் கையில் தான் இருக்குதா? நான் நினச்சா என்ன செய்வேன்? உங்களை அடித்தவனுக்கு வெற்றியை கொடுப்பேன், நான் நினச்சா உங்களுக்கு தோல்வியை கொடுப்பேன். இவன் எப்படி ஜெயிப்பான்னு எப்படி நீ சொல்ல போச்சுங்கிறான்ல. அவ்வளோ வேதனை தாழ இயலாமல் அந்த வார்த்தையை இறைத்தன்மை சொந்தம் கொண்டாடி அதை சொன்னாங்க. இல்லை, வேதனை தாங்க முடியாமல் வந்த ஒரு வார்த்தை இது. நம்மளும் சொல்லிடுவோம், இந்த மாதிரி வேதனை கடுமையாக வேதனை வந்துச்சுன்னா நீங்களாம் உருப்பட மாட்டீங்கடா, என்னை அடிச்சுட்டு நீ நல்லா இருப்பேடான்னு கேட்போமா இல்லையா? அவன் இறைத்தன்மைக்கு சொல்லலை, நம்ம சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா பார்க்குறவர்களுக்கு என்ன சந்தேகம் வந்துடும்? ஓ, இவர் இறைவனாக இருப்பாரோ, இறைவன் மாதிரி இவர் சபிச்சா எல்லாம் நடந்து போயிடுமோ அப்படின்னு வருமே என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த வார்த்தையை போடுறான். இந்த ஒரு சம்பவத்துக்காக வேண்டி கண்டிக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை, உம்மை வெட்டியவர்களையும் நான் ஜெயிக்க வைப்பேன். எத்தனையோ நேரங்களில் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் வந்து உலகத்தில் வாழ்ந்தார்கள், நபிமார்கள் தோத்தார்கள், எதிரிகள் ஜெயித்தார்கள். அப்போ நான் அதை முடிவு பண்ணுறேன். நீங்கள் நபியாக இருந்தால் உங்களை ஒருத்தன் அடிச்சு விட்டானா அவன் ஜெயிக்க மாட்டானா? நபி அடித்தவனையும் ஜெயிக்க வைப்பான், ஏன் வேலை? நபி அடித்தவனை தோற்க அடிப்பான், அது ஏன் வேலை? என் முடிவு நான் எடுக்கணும், நீ என்ன எடுக்கிறது? அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானான்ற முடிவு நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். இந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் அது விட்டே கொடுக்க மாட்டான். அந்த எஜமானியத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் யாருக்குமே. நான் அதை வந்து ரசூலுக்கு விட்டு கொடுக்க மாட்டான், யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் இந்த ஒரு கடும் வார்த்தையை பயன்படுத்தினா உனக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை. அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் கூட உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இறைவு தன்மை அவர்கிட்ட இருக்கும்? இறைவனாகவே எப்படி ரசூல் ஆகுவார்கள் என்று நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் ஆழமாக மக்களுக்கு பதிய வச்சா தான் நாளைக்கு இந்த மாதிரியான வஹதத்துல் வஜூத் அத்வைத கொள்கைகள்லாம் என்ன செய்யாது, வராமல் இருக்கும். அதை கவனிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அதை ஒட்டியே இன்னொரு வசனம் இறங்குது. ஊஹது போர் நடந்து முடிஞ்சிருச்சு. பிறகு வந்து ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்பி சஹாபாக்கெல்லாம் வெறிச்சோடி ஓடி, பிறகு ரசூல்லா உயிரோடு இருக்கிறாங்கங்கிற செய்தியெல்லாம் அறிவிக்கப்பட்டு திருப்பி போனவங்கெல்லாம் வந்து பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டத்திலையும் அல்லாஹ் ஒரு செய்தியை போடுறான், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூல் தான், அல்லாஹ் இல்லை. முகம்மது ரசூலை தவிர யாரும் இல்லை. அப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னோன்னா சஹாபாக்கள் ஓடுறாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் முகமதுக்கு தாங்க வந்தீங்களா சண்டைக்கு? முகமதுக்காக தான் போருக்கு வந்தீங்களா, அல்லாவுக்காக வரலையா? அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லாம் கேட்குறான் பாருங்கள். வசனத்துக்கு ஒரு வார்த்தையும் எப்படி சம்மட்டு அடியாக இருக்குன்னு பாருங்கள். ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது ரசூலை தவிர யாரும் இல்லை. கது ஹலத்து மின் கப்லிகி ருசுலு, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள், இவரும் போயிடுவார். அதுக்காக நீங்கள் இஸ்லாத்துட்டு போயிடுவீங்களா? அஃபையும் மாத்தவு குத்தில, இந்த முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்து மலை ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போயிடுவீங்களா? போருக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? முகம்மதுக்கு பலஞ்சக்க வந்தீங்களா? அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வந்தீர்களா? அல்லாவுடைய மார்க்கத்துக்கு வந்திருந்தீர்களே. ஆனால் ரசூல்லா மௌத்தா போனால் நின்று சாதிக்கணுங்க. எனக்காக தான் நீங்கள் வரணும், போருக்கு உயிரை கொடுக்க வரேன்னு வந்துட்டு ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்புனவுன்னு ஓட ஆரம்பித்தால் அப்போ யாருக்கு வந்தீங்க? எனக்கு நீங்கள் வரலையான்னு நல்லா கேட்குறான். அப்படி எப்படி சொல்கிறான்? அப்பையும் மாற்ற, இந்த முகமது மரணித்து விட்டால், இந்த போரில் சாதாரண மௌத்தாகிவிட்டால், குத்தில இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அல ஆக்காபிக்கும், வந்த வழியை திரும்பி போய்விடுகிறீர்களா? உமை என் கழிவு அல அகிபேகி, அப்படி வந்த வழியை யாராவது போனீர்கள் என்று சொன்னால், ரசூல்லா இல்லாட்டி நான் இங்கே எனக்கு தேவையில்லை, எனக்கு போரும் வேணாம் இஸ்லாமும் வேணாம் என்று போனீர்கள் என்று சொன்னால் ஃபலையல் துர்ரல்லாக செய்யா, அல்லாவுக்கு அதனால் ஒரு தீங்குல போய் கிடாங்கிறான்ல. ரசூல்லாவுக்காக தான் அந்த மார்க்கத்தில் இருப்பான், போ நீ தேவையில்லைங்கிறான்ல. எப்படி சொல்கிறான்? எனக்காக நீ வந்திருக்கிற, எனக்காகத்தான் இந்த மார்க்கத்துக்கு வரணும். ரசூல்லா கொல்லப்பட்டார்கள் இந்த வதந்தியை கேட்டோன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரசூல்லா கொல்லப்பட்டால் நீ நிற்கணுமா இல்லையாப்பா? நீ வந்தது ஆகிரத்தில் ஜன்னத்து பெறுவதற்கு தானே வந்த, உயிர் தியாகம் பண்ணினால் அல்லாஹ் சொர்க்கம் தருவாங்கிறது தானே வந்த, அந்த கொள்கை நிலைநாட்டுவதற்கு கடைசி வரை நிற்கணுமா? அப்படி ரசூல்லா இல்லாத தீன் எனக்கு என்னத்துக்கு, அவரில் நான் எது களத்தில் நிற்கணும்னு ஓடுவியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி ஓடுறவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒமை என் கழிவாள அகிபைகி, ரசூல்லா மௌத்தா போனால் நான் இங்கே நிற்க மாட்டேன்னு அவன் ஓடுகிறானோ, வந்த வழியை திரும்பி செல்கிறானோ, ஃபலையல் துர்ரல்லாக செய்யா, அவன் அல்லாவுக்கு சிறிதளவும் தீங்கு செய்ய மாட்டான், அவனுக்கு தான் கேடு போங்கடான்றான்ல. 3வது சூறாவில் 144 வசனத்தை பாருங்கள். அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய தன்மையை எங்கேயாவது கொடுக்குறானா? எப்படி மனிதனுக்குள்ளே ஊடுருவாங்கிறீங்க, அல்லாவை ஆயிடுவாங்கிறீங்க, அல்லாவுடைய தன்மை வந்துடும்னா எப்படி இந்த இவ்வளோ தெளிவான வசனங்களை வைத்துக்கொண்டு நம்ப முடிகிறது?
இப்படி இந்த விபரீதமான கருத்தை எல்லாம் இஸ்லாமில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், தபாரக்கல் நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய சூறா தான். அதில் அல்லாஹ் கேட்குறான், குல் நபியில் நீங்கள் சொல்லுங்கள், ஆராய்த்தும் இன் அகலக்கணி அல்லாஹு ஒமம் ஐய, அல்லாஹ் என்னை ஹலாக்காக்கி நாசமாக்கி விட்டால். ரசூலுல்லாஹ் சொல்கிறான், என்னைய அல்லாஹ் நாசமாக்குறான், ஒமம் ஐய என்னோடு இருக்கும் மக்களையும் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று சொன்னால், அவ் ரஹிமனா அல்லது அருள் செய்ய நாடிவிட்டான் என்று சொன்னால், ஃபமை யுஜீருல் காஃபிரின் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து காஃபிர்களை எவன் காப்பாற்றுவான்? என்னை அல்லாஹ் அழிக்க நாடினா கூட எவன்டா காப்பாற்றுன்னு கேட்குறான். என்னையை அழிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான் என்று சொன்னால் அவ்வளோதான், நாடினதான். முகமதாகிய என்னையை உன்னை இதோட காலி பண்ணுறேன் அப்படின்னு நல்லா முடிவு பண்ணி விட்டால் அதை யாராவது காப்பாற்ற இயலுமான்னு கேட்குறான். அப்போ நான் தான் எல்லாம் செய்வேன்னு சொல்லும் பொழுது இது இறைவனும் ரசூலும் அல்லாவும் ரசூலும் ஒன்று தான். அவரோட ரசூல்லா கேட்காம எல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டான். இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரசூல்லா என்ன கொள்கை சொன்னார்களோ, எந்த குரானை கொண்டு உங்களை தந்தார்களோ அதுக்கு மாற்றமாக எப்படி நம்புறீங்க? இதெல்லாம் உடைச்சி தகர்க்கக்கூடிய விதமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பல சந்தர்ப்பங்களில் மனுஷங்கிறத நிரூபிக்க சொல்கிறான். மனுஷன் யார்? நீங்கள் யாராவது பிரச்சாரம் பண்ணும்போது நான் ஒரு மனுஷன் சொல்லுவீங்களா? எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதானே. நீங்கள் ஒரு இடத்து பயணம் பண்ண போகும்போது நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், அதாவது தெரியுமாடா உட்காரான்றாங்க. யார் வேணும்னா யார் மனுஷன் இல்லைன்னு சொன்னது? எல்லாரும் மனுஷனாக இருக்கும் பொழுது நானும் மனுஷன் தான் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, தேவையும் இல்லை. ஆனால் ரசூல்னு சொல்லும்போது மனிதராக இல்லாமல் இருப்பாரோ, கடவுளாக இருப்பாரோ, கடவுள் தன்மை இருக்குன்னு நினச்சிருவான்ல. அதுக்காண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது யாரும் சொல்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. யாரும் போய் நான் ஒரு மனுஷன் சொல்லவே மாட்டோம். நம்ம எல்லாம் மனுஷன், எல்லோரும் மனுஷனாக இருக்கிறனால, எல்லாரும் மனிதனாக இருக்கும்போது நானும் மனிதன் தான் போய் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுறான். முதல்ல நான் ஒரு மனுஷன், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், உங்களைப் போலவே ஒரு மனிதன். உங்களைப் போல மனிதன்டா எப்படி அல்லாஹ்வாக இருக்க முடியும்? உங்களைப் போல மனிதன்டா நீங்கள் சாப்பிட்றீங்களா? நானும் சாப்பிடுவேன். நீங்கள் குடிப்பீங்களா? நானும் குடிப்பேன். நீங்கள் கவலைப்படுவீங்களா? நானும் கவலைப்படுவேன். உங்களுக்கு நோய் வருமா? எனக்கும் நோய் வரும். நீங்கள் முதுமை அடைவீங்களா? நானும் முதுமை அடைவேன். உங்களுக்கு வறுமை வருமா? எனக்கும் வறுமை வரும். உங்களுக்கு மனைவி மக்கள் வேணுமா? எனக்கு மனைவி மக்கள் வேணும். கூட அடங்கியிருக்கல அதில். உங்களைப் போல நான் உங்களைப் போல ஒரு மனிதன். மனுஷனுக்குள்ளே எல்லாம் எனக்கு இருக்கிறது. யூஹா இலைய, என்ன வித்தியாசம்? எனக்கு செய்தி அறிவிக்கப்படும், உங்களுக்கு வரல. எனக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்கிற செய்தி எனக்கு அறிவிக்கப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்பதை தவிர்த்தால் நான் மனுஷன்தான். செய்தி வருகிறது என்கிற அந்த விஷயத்தை கழித்து விட்டு பார்த்தால் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதுக்கு இதை சொல்கிறான் மனுஷன்? மனிதன் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இறை தூதர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவனை ஆக்கிவிடுவாங்க. இப்படி தெளிவாக போட்டு ஆக்கியிருக்காங்களே, இந்த வசனங்கள்லாம் இருக்கும்போது ஆக்கிவிட்டாங்களே. நான் மனிதர் தான் என்று சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரசூலுங்கிறாங்க, நாங்களும் அல்லாஹ் ஆகிட்டோங்கிறாங்க. அதெல்லாம் இவ்வளோ தெளிவான வசனம் இல்லாட்டிய போய் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் தான் மனிதன் என்று இதுக்கு சொல்கிறான் அல்லாஹ். இது 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்திலையும் 41வது அத்தியாயத்தில் 6வது வசனத்திலையும் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. தொழுகிட்டு இருக்கும்போது 4 ரக்காத் தொழுகை அல்லது 2 ரக்காத் தொழுகை, 2 ரக்காத் தொழுகை 4 ரக்காத் தொழுகை கூடவோ குறைவோ தொழுது விட்டார்கள். எந்த தொழுகைன்னு அந்த அறிவிப்பாளருக்கு யாவும் இல்லை. எப்படி சொல்கிற, ஒரு தொழுகையில் கொஞ்சம் கூடவோ குறைவோ தொழுதுட்டார்கள் அப்படின்னு என்ன விளங்கிக்கிறேன்னு, 2 ரக்காத்தை 3ஆக தொழுதுட்டார்கள், அல்லது 3 தொழுகை 4ஆக தொழுது விட்டார்கள், அல்லது 4 தொழுகையை 5ஆக ஏதோ ஒன்று கூடவோ குறைவோ தொழுது விட்டார்கள். தொழுது சலாம் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்த உடனே சஹாபாக்கள்லாம் இப்போ கிட்டத்தில் போய் தொழுகை முறை மாறி போச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மறந்துட்டேன்னு கேட்க முடியாது. என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கலாம், நம்ம வகி வராது, உள்ளபடி தான் செய்யணும். அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும்போது ஒன்றிலேருந்து மாறி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு 4 ரக்காத்தை 3ஆக தொழுதாங்கன்னு வைங்க, நீங்கள் மறந்துட்டீங்களான்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி கேட்குறாங்க. தொழுகை மாறிடுச்சோ, அதான் 4 இனிமேல் 3 தானோ அப்படிங்கிற இடத்துல கேட்குறாங்க. ஹதஸ ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டு விட்டதோ என்று கேள்வி கேட்குறாங்க. கூடவோ குறையோ தொழுதுட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, கூட குறைய தொழுதுட்டீங்களேங்கிறத சொல்லாமல் தொழுகையில் கொஞ்சம் எதுவும் சேஞ்ச் ஆகி போச்சோ என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒமா தாக்க அப்படிலாம் ஒன்று, இப்போ என்னப்பா சொல்கிறீங்க புரியலையேங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சல்லைத்த கதாவ கதா, நீங்கள் இப்படி தான் தொழுதிங்க, அதாவது 4க்கு மேலே 2 தொழுது விட்டீங்க, அல்லது 3க்கு மேலே 2 தொழுது விட்டீங்கன்னு என்ன குறை நடந்துச்சோ அதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டினவுடனே உடனே அத்தஹியாத்தில் உட்காந்து
கிப்லாவை நோக்கி 2 சைதா செஞ்சுட்டு சலாம் கொடுத்தாங்க. கூட தொழுதுனால மறதிக்காக வேண்டி சைதா செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு அப்படி மக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்து கொண்டு சொன்னாங்க, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான், தொழுகையிலும் நான் உங்களை மாதிரி மனுஷன்தான். தொழுகைங்கிற அல்லாஹ் வணங்குற ஒரு வணக்கம், அதில் அப்படி 2 கலந்து அப்படி சூஃபியாக்கள் ஏமாற்றுவாங்க. 2 எவனும் கலக்க முடியாது. வழங்குதா? மனுஷனாக தான் இருப்பான். எல்லா எண்ணங்களும் வரத்தான் செய்யும். நான் எண்ணங்கள்லாம் வராமல் தொழுதுட்டேன்னு என்ன வேணா உங்கள்கிட்ட சொன்னான்னு சொன்னால் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான்னு அர்த்தம். அவனுடைய தாடி ஜுப்பா வச்சு நீ நம்புறீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லா எண்ணமும் வரத்தான் செய்யும். அதுபார் ரசூலுல்லாஹ்க்கு வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான். அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறந்துடுவேன். 2 ரக்காத் தொழு 3 ரக்காத்து நினச்சிக்கிட்டு 2 சலாம் கொடுத்துருவேன், 1 ரக்காத்தை விட்டுருவேன். அதில் 3க்கு பதிலாக நம்ம 2 தான் தொழுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சேர்த்து 4ஆக தொழுதுருவேன். நான் உங்களை போன்ற ஒரு மனுஷன்தான், நீங்கள் மறப்பதை போல் நானும் மறந்துடுவேன். ஃபைதா நசீத்து ஃபதக்கிரூனி, நான் மறந்து விட்டால் இந்த மாதிரி எடுத்து சொல்லுங்கள், யாவப்படுத்துங்க, மனுஷன் தானப்பா என்று சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது? தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கனால நான் மறக்கலாம் இல்லை, இன்றைக்கி மட்டும் ஸ்பெஷல் சட்டம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். மறந்தேன்னு சொல்லுவதை விட நமக்கு இப்படி மறதி வரும்னு காட்டுற மாதிரி இப்போ இறை தூதராக இல்லாமல் ஒரு பெருமைக்கு உள்ளவராக இருந்தால் அப்படி செஞ்சுருக்கலாம். மறதிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி உள்ள சட்டம் அவ்வளோதான் விட்டுட்டு பாப்பான்னு இருக்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தன்னுடைய பலவீனத்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல. நான் மனுஷன்ப்பா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன், நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன். இதெல்லாம் எதை காட்டுது? அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேங்கிறாங்க. இந்த ஷைத்தானும் ஷேகுமார்கள் பெரியார்கள்ங்கிற ஷைத்தானை செய்கிறான்னு கேட்டால் எங்களுக்கு மறதியே வர அல்லாட்டு லவ்ஹுல் மஃபூல் நேராக படிப்போங்கிறாங்க. இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க. லவ்ஹுல் மஃபூல் எழுதப்பட்டு இங்கே வந்து படித்து வாட்சி சொல்லுவோங்கிறாங்க. எங்களுக்கு எதுவும் மறையாதுங்கிறாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அதை இவங்க நம்பவும் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன் சொல்லிவிட்டு மறந்தால் யாவப்படுத்துங்க. இப்போ எதை காட்டுது? இபாதத்து செய்யும் பொழுது கூட அங்கே தான் இறைவனுடைய நெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் கூட இறைவனோடு ஒன்றி போக முடியுமானா முடியாது. உங்களை மாதிரி நானும் மறக்கத்தான் செய்வேன். மனுஷங்கிறது மாறாது. இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் மனுஷனுக்கு ஒரு ஷேகு மகான் பெரியாருங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்குறீங்க? எதை வச்சு கொடுக்குறீங்க? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னிடத்துல ரசூலுல்லாஹ் வந்து ஜனாதிபதியாக இருக்கிறது அவங்க தான் எல்லா பொறுப்புமே, இமாமாவும் இருப்பாங்க, ஜனாதிபதியாக இருப்பாங்க, போருக்கு போனால் தளபதி அவங்க தான் இருப்பாங்க, வழக்கு வம்பு வந்துச்சுன்னா விசாரிக்கிற நீதிபதி அவங்க தான் இருப்பாங்க, எல்லாமே ஆளினால் அவங்க தான், ஒரு ஆள் தான். இன்றைக்கி ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு 72 மந்திரிகள் வைக்க வேண்டி இருக்குது. எந்த அமைச்சரும் கிடையாது அங்கே ரசூலுல்லாஹ் கண்ணையில், ஒரு அமைச்சரும் கிடையாது. எல்லா நீதிபதி அவங்க தான், தளபதி அவங்க தான், எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த கெப்பாசிட்டி வேணும் ஒரு மனுஷனுக்கு, அதெல்லாம் கொடுத்துருந்தான். அவ்வளவு இந்த தன் கையில் எடுத்து போட்டு போருக்கு கூட ஆட்கள் அனுப்பிவிட்டு பின்னாடி கையக்கால் ஆட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களும் வாள் எடுத்து சுரட்டுவார்கள், வாள் எடுத்து சண்டையே செய்வார்கள், அப்படி எல்லாத்துலையும் இறங்குவார்கள். அப்படி இருக்கும் பொழுது வழக்கு வம்புகள் வந்துச்சுன்னா விசாரிக்க உட்காந்துருவாங்க. என்னென்ன கேஸு, கொடுக்கல் வாங்கல் கேஸு, பஞ்சாயத்துன்னு பல விஷயங்கள் வரும். பள்ளிவாசலில் வச்சு நீதிமன்றம் நடக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வழக்கை கொண்டு வர்றீங்க. வழக்குன்னா இது யாருடையது, இந்த பொருள் யாருடையது, 2 பேர் வர்றாங்க, 2 பேர் என்னுடையதுங்கிறாங்க. இந்த என்னுடையது என்று 2 பேர் சொந்தம் கொண்டாடும் பொழுது உங்களில் ஒருத்தர் சிறப்பாக வாதம் செய்பவராக இருக்கிறார், ஒருத்தருக்கு வாதம் செய்ய தெரியலை. இந்த 2 இது எனக்குத்தான் என்று 2 பேர் சொல்லுகிறார்கள். அதில் ஒருத்தனுக்கு வாத திறமை இருக்குது, ஒருத்தனுக்கு வாத திறமை இல்லை. நான் என்ன செய்வேன்? நான் ஒரு மனுஷன் தானே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒரு மனுஷனுங்கிற முறையில் இது யாருக்கு உரியது என்று என்னால் கண்டுபிடிக்க இயலாது, அல்லாஹ் தான் கண்டுபிடிக்க இயலும். நான் எதை வச்சு கண்டுபிடிப்பேன்? 2 வாதத்தையும் கேட்பேன். நீ என்னப்பா சொல்கிற, நீ என்னப்பா சொல்கிறேன்னு கேட்பேன். எந்த வாதத்தை வைத்து இதை வச்சு பார்க்கும்போது இவனுடையதாக தான் தெரிகிறது, இதை வச்சு பார்க்கும்போது இவனுடையதாக தெரிகிறதுன்னு இதான் எனக்கு முடிவு செய்ய முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமான பஷருன், நான் ஒரு மனிதன், இன்னஹு யத்தீனில் ஹஸ்மு, என்னுடைய என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள், பல அல்ல பாலக்கும் ஐயக்கும் அபுலகமின் பாலின், உங்களில் சில பேர் வேறு சிலரை விட தெளிவாக வாதிடுபவராக இருப்பார், அவருடைய தான் என்று நம்பி நான் தீர்ப்பளித்து விடுவேன். உண்மையில் அவருடையதாக இருக்காது, இவன் அப்பாவிக்குரியதாக தான் இருக்கேன், இந்த அப்பாவிக்கு பேச தெரியலை, அவன் திறமையாக உள்ளவன் பேசிடுறான், நான் என்ன நினச்சிக்கிறவன் இவன் ஒன்று தனக்கு ஒன்று பூன்னு முடிக்கிறான், அவன் அட்லி போடுறான், அவன் பாட்டுக்கு அவன்கிட்ட தான் ஹக்கு இருக்குன்னு நான் நினச்சி என்ன செய்வேன், இந்தாப்பா உன்னுடைய இது கொடுத்துருவேன். இப்படி என்னிடத்திலிருந்து இந்த தீர்ப்பை நீங்கள் பெற்றால் நீங்கள் நரகத்தின் கங்கை தான் பெற்றுக்கொள்கிறீர்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்கள் வாத திறமை நீங்கள் ஏமாற்ற பார்க்காது, நான் கண்டுபிடிச்சிடுன்னு சொல்லலை, நீங்கள் வாத திறமை இல்லை நீங்கள் ஏமாற்ற பார்த்தால் நான் என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான், நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? நான் ஏமாந்துடுவேங்கிறாங்க. நீங்கள் 2 பேர் வாதம் வைப்பீங்க, யாருக்கு இது உரியதோ அவனுக்கு பேச தெரியாது,
யாருக்கு இது உரியது இல்லையோ அவனுக்கு பேச தெரியுது. நான் எதை வச்சு தீர்மானிப்பேன்? பார்த்து பார்ப்பேன். என்னப்பா உன்னுடையது? உன்னுடையது என்ன? இந்த இருக்கு ஆதாரம் காட்டினா நான் என்ன முடிவு பண்ணுறது? யார் பக்கம் ஆதாரம் இருக்குதோ அவனுடைய சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு இப்படி அக்கதி லகு பிதாலிக்க அவனுக்குரியதாக நான் தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி தீர்ப்பளித்து விட்டால் அடுத்தவன் சொத்தை உனக்குன்னு ஆக்கிவிட்டேன். ஆனால் உலகத்தில் உனக்கு உள்ளது தான் அது. உலகத்தில் தானே தீர்ப்பு. உனக்குரிய தீர்ப்பளிச்சுட்டு அவனுக்குரியது ஆயிரும் ஆதாரம், அவ்வளவுதான். இப்படி என்னிடத்தில் தப்பான வாதங்களை வைத்து அடுத்தவன் சொத்தை உன்னுடைய சொத்து என்ற தீர்ப்பு என்னிடத்தில் வாங்கி விட்டால் நான் உனக்கு தந்தது நரக நெருப்பு தான். மறுமையில் கடுமையான பிடி இருக்குது, என்னை ஏமாற்றி கூடாது அப்படி தான் சொன்னாங்களே தவிர நான் என்னது வழக்கு கொண்டு வர்றீங்க, எனக்கு தான் தெரியுமே அல்லால என்கிட்ட உட்காந்துட்டு இருக்கான், நான் வழக்கை விசாரிக்காமலே யாருடைய நான் சொல்லிடுவேனே அப்படி சொன்னாங்களா? எல்லா நீதிபதியும் ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியும்னு சொன்னாங்களா? உலகத்தில் உள்ள நீதிபதிகளை எப்படி வந்து வாத திறமையை வச்சு குற்றவாளியை நிரபராதிங்கிறான், நிரபராதியை குற்றவாளிங்கிறான். நீதிபதிகள் ரெண்டையும் பார்த்துட்டு எது வாதம் வந்து வலிமையாக இருக்குது அதை வச்சு தீர்ப்பளிக்கிறான், அது மெய்யாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி நீதிபதிகளை எப்படி நீங்கள் வந்து உலகத்தில் மற்றவங்களை ஏமாத்துறீங்களோ அந்த மாதிரி என்னையும் நீங்கள் ஏமாற்ற முடியும், ஏமாற்றுவீர்கள். அதை நம்பி நான் தீர்ப்பு அளிப்பேன். இது எதை காட்டுது? உங்களை மாதிரி மனுஷன். காரணம் என்ன? இன்னமான பஷருங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையுமே மனிதர்களாக இருந்தால் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி சில கருத்துக்களை ரசூலுல்லாஹ் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, செய்திகள், அந்த செய்திகள் ரெண்டு வகை இருக்குது. ஒரு செய்தி வஹீயில் பேசுகிறது, அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கப்பட்டு அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் பேசினார்களே ஆனால் 100க்கு 100 அப்படி உண்மை, அதில் பிழை வராது, அது 100% ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது ஒரு வகை. இது இல்லாமல் வஹி இல்லாமல் மனிதர் என்கிற முறையில் சில கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. அது வஹி வந்து சொல்கிறது கிடையாது, மனிதருங்கிற முறையில் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்தில் வந்து சரியானதும் இருக்கும் தவறானதும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா கருத்துக்களுமே நீங்கள் வஹின்னு நினச்சிடக்கூடாது. பல ரசூலுல்லாஹ்வுடைய எதில் வந்து வஹி வருது, இபாதத்தை சொன்னால் அது வஹி. வணக்கம்ங்கிற முறையில் சொன்னார்களே ஆனால் அதெல்லாம் வஹியாக வந்துடும். சட்டத்திட்டங்களாக சொன்னார்களே ஆனால் அது வஹியாக வந்துடும். சும்மா உலக நடப்பில் ஒரு அறிவுரை மாதிரி சொன்னார்களே ஆனால் அது அவங்க சொந்த கருத்தாகவும் இருக்கும், வஹியாகவும் இருக்கும். அதை வேறுபடுத்தி அறியணும். அப்படி வந்து நம்ம மார்க்கத்தில் பார்க்குறோம். புரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சுட்டி காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போனாங்க. எல்லாருக்கும் தெரியுமில்ல, எல்லாருக்கும் தெரியும். அவங்க பிரயாணம் வந்து ஒட்டகத்தெல்லாம் போனாங்க, சில நேரத்தில் குதிரையில் போனாங்க. இந்த ஒட்டகம் குதிரையை தவிர வேறு வாகனங்கள் அவங்க போனது கிடையாது. இன்றைக்கி யாராச்சும் வந்து ஒட்டகத்தில் போகிற சுன்னத்துன்னு சொல்லுவாங்களா? ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹ் போனது நெசந்தான், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து சுன்னத்து இல்லை. அது என்னது? அது வஹீயில் செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனது அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்து நீ இனிமேல் ஒட்டகத்தில் தான் போகணும் அப்படிங்கிறதுக்கு போனாங்களா? அதுக்கு முன்னாடியே ஒட்டகத்தில் போயிட்டு இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் தான் முதல் ஒட்டகத்தை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, ரசூலுல்லாஹ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் போனாங்க, வஹீயில் போகலை. ரசூலுல்லாஹ் எதிர்த்தாங்களே அவங்க ஒட்டகத்தெல்லாம் போனாங்க. ஒட்டகத்தில் போனது வழக்கத்தில் அந்த 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 சமூகத்தில் எது வழக்கத்தில் இருக்கோ அதை பயன்படுத்துவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் தான் ஹஜ்ஜிக்கு போனார்கள். அதனால் ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போகிற சுன்னத்தை நம்ம சொல்ல மாட்டோங்க. ஒட்டகத்தில் போனது அன்றைக்கு இருந்த வசதி அதுதான், அதுக்கு போனாங்களே தவிர வஹீயில் போகலை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வஹீயில் போகிறதா இருந்தால் 40 வயசு வரைக்கும் ஒட்டகத்தின் பக்கமே நெருங்காமல் இருந்து 40வது வயசில் இன்று வஹி வந்து விட்டது அப்படி வந்தால் தான் வஹீயில் சொன்னாங்கன்ற அர்த்தம். 39 ஒட்டகத்தில் போனாங்க. 25 வயசில் வியாபாரியாக இருக்கும் ஒட்டகத்தில் போனாங்க. வஹிக்கு முந்தைய வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்களே. அப்போ இது வஹீயில் வந்ததல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒரு கற்பனையாக வச்சுக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹ் இப்போ இருந்தாங்கன்னு சொன்னால் காரில் போயிருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் நம்ம சென்னையிலுக்கு ரசூலுல்லாஹ் தூதர் அனுப்பிட்டான்னு வைங்க பேச்சுக்கு, அப்போ எதில் போவாங்க? இந்த காலத்தில் என்ன வாகனம் இருக்குதோ அதை பயன்படுத்துவார்கள். இங்கே வந்து ஒட்டகத்தில் போக மாட்டாங்க அவங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து இடத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த எந்த காலத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த வசதிகளை அவர் பயன்படுத்தி கொள்வார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க சுன்னத்துன்னு சொல்லுவோமா? நம்ம சோத்தை தான் தின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சோறு தின்றதே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சோத்தை தானே கோதுமை தானே தின்னாங்க, சுன்னத்துன்னு யாராவது சொன்னோமா? சொல்லலை. ஏன் சொல்லலை? அது வஹி கிடையாது. கோதுமையை சாப்பிட்டது வந்து 40 வயசில் சாப்பிடல, அது முந்தைய சாப்பிட்டாங்க. அபூஜஹலும் அதை தான் சாப்பிட்டான், ரசூலுல்லாஹ் எதிர்த்தவர்கள் அதை தான் சாப்பிட்டாங்க. இது வஹினால் வந்தது கிடையாது. ஒரு மனிதர் இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டால் அந்த பகுதியில் எந்த உணவு கிடைக்குது அந்த உணவு தான் சாப்பிடுவார். அதனால் அந்த உணவு சாப்பிட்டாங்க. இப்படி பிரிக்கிறமா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செயல்கள்லாம் சுன்னத்துன்னு யாரும் சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது. எவரும் சொன்னதும் கிடையாது. நீங்கள் வீட்டில் எல்லாரும் சோறு சாப்பிடாதீங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது கோதுமை தான், கோதுமை சாப்பிட்ற சுன்னத்துன்னு சொல்ல யாராவது பயன் பண்ணி கேட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான் இது. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த புதுசில்
அவங்க இந்த பேரிச்சை மரத்தில் வந்து மகரந்த அயல் மகரந்த சேர்க்கை ஒட்டு முறையில் அந்த பேரிச்சை மரங்களை வெட்டி என்ன ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி அந்த ஒட்டி ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவில் இல்லாத ஒரு பழக்கம். இது மதீனாவில் வித்தியாசமான ஒரு பழக்கமாக இருக்குது. பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னோடனே, இது வந்து நாங்கள் இந்த மாதிரி உற்பத்தி அதிகமாகிறதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, லவ்லம் தஃபாலு, இதை விட்டுடலாமே, இது நல்லா இல்லையேங்கிறாங்க. உடனே அந்த ஆளுக்கு விவசாயத்தை விட்டுவிட்டாங்க. இந்த முறை விட்டுட்டு சும்மா இயற்கையாக வளர விட்டுவிட்டாங்க. அந்த மரங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அந்த பதியம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி செய்து விவசாயம் பண்ணுவதை அந்த மக்கள் விட்டுட்டாங்க. விட்ட உடனே அந்த வருஷம் மகசூல் கம்மியாக போச்சு. எல்லா வருஷமும் கிடைக்கிற அளவுக்கு பேரிச்சம்பழம் வந்து உற்பத்தி ஆகலை. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து பேரிச்சம்பழத்தை பார்த்துட்டே போகிறாங்க. என்ன இப்படி இருக்குது மரம்லாம், என்ன பாய்ச்சுன்னு கேட்குறாங்க. என்ன பாய்ச்சா, நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதன்படி பண்ணால் நிறைய பலன்கள் கிடைத்து கொண்டு இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னதுனால நாங்கள் அதை விட்டுவிட்டோம், இப்போ என்னன்னு கேட்குறீங்களேன்றவுடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏப்பா நான் வஹீல சொன்னால் கேளுங்கப்பா, இது சும்மா அனுபவத்தில் நல்லா தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீ செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே. எப்படி சொல்கிறாங்க, இன்னமான பஷருன், நான் ஒரு மனிதன், இதை அமர்த்துக்கும் செய்யும் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது நான் கட்டளையிட்டால், கையை உசத்து நெஞ்சில் கட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுன்னு தீன் சம்பந்தமாக இது ஹலால் இது ஹராம் என்று சொன்னால் ஃபஹுதூபிஹி, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதா அமர்த்துக்கும் செய்யும் ரஇ, என்னுடைய சொந்த அபிப்பிராயமாக சில கருத்துக்களை முன்வைத்தேனையானால் இன்னமான பசனா ஒரு மனுஷன் எடுத்துக்கிறங்க, அது சரின்னு பட்டா செய்யுங்க, உங்களுக்கு சரின்னு பட்டாட்டி செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு பார்க்காதீங்க, நான் ரசூலாக சொன்னேன்னா ஒரு சாதாரண முகமதா சொன்னேனா என்று பிரித்து பாருங்கள்ங்கிறாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறாங்க, அந்த மனிதருங்கிற முறையில் அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை கூட நான் வஹீல சொன்னால் ஏற்றுக்கிறங்க, வஹி இல்லாமல் சொல்லியிருப்பேனே, ஆனால் அதை வந்து நான் ஒரு மனிதன் இங்கேயும் நிறுவுறாங்க, மனிதன்கிற என்ன செய்கிறாங்க நிறுவுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு இந்த ரெண்டு நிலை இருக்குன்னு விளைவிக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு நாட்டுடைய பிரதமர் இருக்கிறார், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி பிரதமர் இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் வந்து இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரா, அவர் வீட்டில் சாப்பிட்றாரு, முதலமைச்சராக சாப்பிட்றாரா ஸ்டாலினாக சாப்பிட்றாரா? ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சாப்பிடல, அவர் அது முந்தையும் சாப்பிட்டு தான் இருப்பார். கோப்பில் கையெழுத்து போடுறாரு, அது என்னவா கையெழுத்து போடுறாரு, முதலமைச்சர் கையெழுத்து போடுறாரு. கடிதம் எழுதுறாரு, அது மனுஷனாக எழுதுறாரு. ஒரு மனுஷன் எடுக்கும்போது என்னவா எழுதுறான்னு பார்க்க, பொறுப்புக்குள்ள வேலையை செய்கிறானா பொறுப்பு இல்லாத வேலையை செய்கிறானான்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அவர் முதலமைச்சர் மழை ஜலம் கழிக்க போகிறார், முதலமைச்சர் டியூட்டியை செஞ்சார்னு சொல்லுவீங்களா? அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் செய்வார், இல்லாட்டா தான் செய்வார். அவர் முதலமைச்சராக அந்த வேலையை செய்யலை. அவர் முதலமைச்சராக செஞ்ச வேலை இதுன்னு உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியுதா இல்லையா? இதை திறந்து வைக்க போனார், உதவித்தொகை அறிவித்தார், வீட்டுக்கு 1000 ரூபா சொன்னார், இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு இது முதலமைச்சராக சொல்கிறான்னு உங்களுக்கு விளங்கும். சில விஷயங்கள் அவர் என்ன செய்வார், நான் ஃப்ளைட்டில் ஏறினேன், நாங்கள் போய் தேநீர் கொடுத்தார்கள் ஜூஸ் கொடுத்தார்கள்னு சொன்னார்னா இது முதலமைச்சராக சொல்கிற அர்த்தமா? இது சாதாரண செய்தி, நம்ம பிரித்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாக பிரித்து நானும் உங்களை போல் மனிதனுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போகிற விஷயத்தை ஒட்டச்சிட்டா தான் இந்த தரிகா ஹரிகா உலியா மௌலானா ஷேக் இது எல்லாமே ஒட்டிச்சு தகர்க்கப்படும் என்பதற்காக இந்த செய்திகள் கூடுதல் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.